ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்த வாரத்துக்கான ஃபுல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா அவங்க குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி வெண்பா கொடுத்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் சௌந்தர்யா கண்ணம்மாவோட வீட்டுக்கு வராங்க. சௌந்தர்யாவை பார்த்த உடனே கண்ணம்மா அந்த டைவர்ஸ் நோட்டீஸை மறைச்சி வைக்கிறாங்க. என்ன மறைச்சி வைக்கிற கண்ணம்மா, என்னை பார்த்த உடனே அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. கண்ணம்மா இப்போ அந்த டைவர்ஸ் நோட்டீஸை சௌந்தர்யா கிட்ட காமிக்கிறாங்க. எதுக்காக இப்படி முட்டாள்தனமாக முடிவு பண்ணியிருக்க கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா திட்டுறாங்க. இன்னைக்கு என்னோட குழந்தை வேணும் அத்தை, என்னோட குழந்தை வேணும் அப்படின்னா இந்த டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணாதான் எனக்கு என்னோட குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா சொல்கிறாங்க. உன்னை யாராவது பிளாக்மெயில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்குறாங்க. ஆனால் கண்ணம்மா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. சௌந்தர்யா கோபப்பட்டு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. உன்னோட பொண்ணு வேற எங்கேயும் போல, ஹேமா தான் உன்னோட பொண்ணு அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. உடனே சௌந்தர்யா கேட்குறாங்க, உன்னைய டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ண சொல்லி மிரட்டினது யார், அந்த வெண்பா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வெண்பாவை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக கண்ணம்மாவோட வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க சௌந்தர்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. டிவிக்கு முன்னாடியே சீரியல் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.